ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிறது 10th CBSE மேக்ஸ். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி 5.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மில் 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒரு சம், செகண்ட் ஒரு சம், 2 சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூஸ் த கரெக்ட் சாய்ஸ் இன் த ஃபாலோயிங், ஜஸ்டிஃபை 13th டேர்ம் ஆஃப் த ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 13th டேர்ம் கொடுத்தா இது வந்து என்னன்னு வச்சுக்கணும். என்ஸ் ஈக்குவல் டு 30. 13th டேர்ம் ஆஃப் த ஏபி 10, 7, 4 அப்படின்னு சொல்லி, ஏபின்னா என்ன? அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஏபி ஜிபிங்கிறது ஃபஸ்ட்டு உள்ள ப்ரீவியஸ் வீடியோலாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 5.1 ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. 10, 7, 4 இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து 97A, பி வந்து 77, சி வந்து -77, டி வந்து -87. இதில் எது கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து 11th டேர்ம். இதில் n வந்து என்னது? 11. ஏபி அந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஏ ஆப்ஷன் 22, 28, 22, -38, -48 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2ல் ஃபஸ்ட்டு கிவன் தட் ஏபி என்ன கொடுத்துருக்காங்க? 10, 7, 4. 10, 7, 4ன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் எப்பயும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம் என்ன சொல்லுவோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு 10. அடுத்து என்னது? காமன் டிஃபரன்ஸுங்கிறது டி. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் காமன் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் காமன் டிஃபரன்ஸ். இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் ஏபி. ஓகே, பாருங்கள். A2 - A1 என்னது? 7 - 10 -3. அதே இது வந்து இது வந்து A1, இது A2, இது A3. அப்படி இல்லைன்னா நீங்கள் A3 - A2ன்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன வரும்? 4 - 7 சேம் -3 தான் வரும். ஓகேவா? எல்லாமே சேம் ஆன்சர் தான் வரும் ஏபி சீரீஸை பொறுத்த வரல. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபார்முலா. ஏஎன்ஸ் ஈக்குவல் டு A + n - 1D. ஸோ ஏக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? நம்ம 10 போட்டுடலாம். n ஆல்ரெடி நம்மளுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 13th டேர்ம். ஸோ n ஈக்குவல் டு நம்ம 13 எழுதிக்கோங்க. என்னுக்கு ஏ போட்டுக்கோங்க. இந்த எண்ணுக்கு பதிலாக 13th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ 13 கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு ஏ வந்து ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் 10, n வந்து 30 -1, டி வந்து என்னது? நம்ம கண்டுபிடிச்சிருக்க காமன் டிஃபரன்ஸ் -3. ஓகேவா? ஏ 30 ஈக்குவல் டு 10 + 30 - 1னா 29 இன்ட்டு இந்த -3. ஸோ இந்த 29ஐயும் -3 இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 87. ஸோ 10 - 87னா என்னது? -77. அப்போ ஏவோட 13th டேர்ம் என்னது? என்னோட 13th டேர்ம் என்னது? -77. ஸோ இங்கே என்னது? ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள். செகண்ட் இதில் 11th டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிவன் தட் அந்த ஏபி சீரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -3 -1/2 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? -3 1/2 2ன்னு கொடுத்துருக்காங்க. n வந்து 11 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதை எழுதிக்கோங்க. n வந்து 11 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? -3. காமன் டிஃபரன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், அல்லது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ நான் A2 இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கேன். -1/2 நடுவில் உள்ள அந்த மைனஸ், A1 வந்து -3. அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோங்க. இங்கே இதுலேயும் -3 இருக்குது. ஸோ இங்கே ஒரு -3 வரும். ஸோ -1/2 -3. ஓகேவா? அப்போ எப்படி வரும் உங்களுக்கு? இதில் காமன் டேர்ம் எடுத்திங்கன்னா 2. ஓகேவா? இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, -1/2 + 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ 3க்கு கீழே இங்கே 1 தான் இருக்குது. ஓகேவா? இதில் காமன் டேர்ம் எடுத்தால் 2 எடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? 2 வந்து 1 டைம் போகும். ஸோ 1ஆல் தான் இன்ட்டு பண்ணுவோம் மேலே. -1 × 1னா உங்களுக்கு என்னது? -1 தான். இதில் 1 இருக்குது. ஸோ இது எத்தனை டைம் போகும்? 2 டைம் போகும். அப்போ 2 × 3னா என்னது? 6. ஸோ என்ன வரும்? இங்கே +6. -1 + 6 / 2னா என்னது? 5/2. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. காமன் டிஃபரன்ஸ் டி வந்து 5/2 ஆல்ரெடி தெரியும். இந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். n வந்து 11 கண்டுபிடிக்கணும். 11th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து -3. ஓகேவா? n வந்து 11 -1, டி டிஃபரன்ஸ் என்னது? 5/2. ஸோ இந்த -3 அப்படியே வச்சுக்கோங்க. 11 - 1னா என்னது? 10 இன்ட்டு இந்த 5/2 அப்படியே வச்சுக்கோங்க. 4 2s are 2, 5 2s are 10. ஸோ இந்த 5ஐயும் இது வந்து 1 ஆயிரும். ஓகே, இந்த 5ஐயும் இன்ட்டு பண்ணிங்கன்னா 25. -3 + 25. ஓகேவா? இப்போ +25யும் -3 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 22 கிடைக்கும். +22. இங்கே ஆன்சர் என்னது? 22B.
ஆப்ஷன் பி. ஸோ வந்துட்டு ஹென்ஸ் த ஆன்சர் இஸ் பி. அவ்வளோதான். ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மு ஈஸி தான். அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.